கமா காலல் அப்து சாலிஹு, அந்த நல்லடியார் சொன்னது போலவே நானும் சொல்வேன். இப்ப ஏன் மௌலூதை எதிர்கொண்டு விளங்குதா உங்களுக்கு? ஏன் மீலாதை எதிர்கொண்டு விளங்குதா? ஏன் புர்தாவை எதிர்கொண்டு விளங்குதா? புர்தாண்டா புருடா பொய், இதே மாதிரி பொய். அதை தனித்தலைப்பா பேசணும். பள்ளிவாசலுக்கு ராத்திபு ஓதுறான். என்ன ராத்திபு? ராத்திபுனா என்ன? திக்ரு. அல்லாஹ்வை திக்ரு செய்யறாங்களாம். என்ன திக்ரு? அல்லாஹ்வை திக்ரு செய்யறதா இருந்தா அல்லாஹ் சொல்லி தருவான், அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தருவாங்க, சொல்லி தந்திருக்கிறாங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் திக்ரு இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ் திக்ரு இருக்கிறது, அல்ஹம்துலில்லாஹ் திக்ரு இருக்கிறது, அல்லாஹ் அக்பர் திக்ரு இருக்கிறது, சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி வலா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர் சேர்த்து திக்ரு இருக்கிறது, வஜ்ஜஹத்து வஜ்ஹிங்கிற திக்ரு இருக்கிறது, அத்தஹியாத்துங்கிற திக்ரு இருக்கிறது, அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மது என்று ஸலவாத்துங்கிற திக்ரு இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லி தந்த திக்ருகள் இருக்கிறது. அதை சொல்லு, அதை ஓது, அதுக்கு மார்க்கத்தில் நன்மை இருக்குது. இவன் ராத்திபுன்னு செய்யறான். அதெல்லாம் என்ன? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து மைக்க போட்டுக்கிட்டு திக்ரு. என்ன திக்ரு? இல்லல்லாஹ் இல்லல்லாஹ்ங்கறான். நம்ம ஊர்ல செய்யற ராத்திபுல தான். இல்லல்லாண்டா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாண்டா அர்த்தம் இருக்குது. இல்லல்லாண்டா என்ன அர்த்தம்? லா இலாஹ இல்லல்லாண்டா என்ன அர்த்தம்? லா இலாஹன்னா எந்த கடவுளும் இல்லை, இல்லல்லாண்டா அல்லாஹ்வை தவிர. ரெண்டையும் சேர்த்தா என்ன? அல்லாஹ்வை தவிர எந்த கடவுளும் இல்ல. இது சொல்லலாம், அர்த்தம் இருக்குது. அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர இருக்குதா இல்லையா? நீ என்ன சொல்ல வர்ற? இல்லல்லாண்டா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வை தவிர நிறைய இருக்குன்னு சொல்றான். அல்லாஹ்வை தவிர இல்லன்னு சொன்னா தானே அது அர்த்தமாவும். அல்லாஹ்வை தவிர என்ன இது வாக்கியமா? இதுக்கு ஒரு கருத்து இருக்குதா? இவன் என்ன சொல்றான்? அல்லாஹ்வை தவிர நாவூர் ஆண்டவர் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர மனிதன் ஆண்டவர் இருக்காரு, அல்லாஹ்வை தவிர ஏர்மடி அப்பா இருக்காரு. அதனால இப்படி நாசமா போன. ஒழுங்கா லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல நாசமா போயிருப்பியா? இது திக்ரா? இந்த மாதிரி உன்னைய பாதி அறுக்க சொன்னது யாரு? பாதி அறுக்க சொன்னது யாருங்க? திக்ர்ல ஒரு முழுசா சொல்ற சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் பண்ணி திக்ர் செய்யலாமா? பாதியை சொல்வது உனக்கு யார் அதிகாரம் தந்தா? லா இலாஹ இல்லல்லாஹ்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே தவிர எப்போது இல்லல்லாஹ்னு சொன்னாங்களா? திக்ர் செய்யற ஹக்குத்து ஹக்குங்கறான். அட ஹக்குத்து ஹக்கு அரபியாடா இது? அட திக்ர்னா முதல்ல அரபிலானே இருக்கு, உருதுல இருக்குமா? இந்த தூங்குறது உருது. தூ கியா போல்தா ஹை? அந்த தூண்டா நீண்ட அர்த்தம். அரபில தூண்டு ஒரு வார்த்தை இருக்குதா? அரபில கிடையாது. இவன் என்ன செய்யறான்? ஹக்கு தூ ஹக்கு, நீந்தான் மெய்யானவன், நீந்தான் மெய்யானவன் உருதுல பேசுறான். உருதுல பேசும்போதே விளங்குது இது பின்னாடி வந்தது. உருது மொழி 400 வருஷம் ஆகுது. உருது மொழி உலகத்துக்கு எவ்வளவு நாள் ஆகுது? நம்ம தமிழாவது 1000 வருஷத்துக்கு முந்தின ஒரு பாஷை. உருது மொழிக்கு வயசு 400 வருஷம் தான் ஆகுது. 400 வருஷத்துக்கு முந்தி உண்டான இந்த உருது மொழியில என்ன இருக்குது? ஹக்கு தூ ஹக்குன்னு ஒண்ணு வச்சிருக்கான். இது உருது மொழியில சொல்லவே என்ன விளங்குற? இது எவனோ உருதுக்காரன் எழுதி திணிச்சிருக்கான்னு விளங்கல உனக்கு? இது ஒரு திக்ரா? இதை உட்கார்ந்து திக்ருங்கிறாங்க. ஹஸ்பி ரப்பி ஜல்லல்லா மாபி கல்வி கைருல்லாங்கிறான். இதெல்லாம் எங்கடா இருக்குன்னு கேட்டா எங்க எந்த குர்ஆன்ல இருக்கு? இதெல்லாம் பொய் சொல்றான். அல்லாஹ்ட்ட என்ன சொல்றான்? மாபி கல்வி கைருல்லா, என் உள்ளத்துல அல்லாஹ்வை தவிர ஒண்ணுமே இல்ல. நசமா உன் பொண்டாட்டி உள்ளத்துல இல்ல, உன் கடை இல்ல, உன் ஊடு இல்ல, உன் சொந்த பந்தம் இல்ல, அல்லாஹ்வை தவிர பள்ளிவாசல் முத்தவல்லி நிர்வாகம் இல்ல. என்னடா போய் பள்ளிவாசல உட்கார்ந்துட்டு அல்லாஹ்ட்ட போய் சொல்றீங்க? மாபி கல்வி கைருல்லா, அல்லாஹ்வை தவிர உள்ளத்துல ஒண்ணுமே இல்ல அல்லாஹ்ட்ட சொல்றான். பொய் தானே இது? இந்த பொய்யெல்லாம் திக்ரா? இதெல்லாம் பள்ளிவாசல்ல முதல்ல நாங்க கேட்கிறேன், திக்ரு செய். எதை செய்யணும்னு ஒரு முறை இருக்குது, எப்படி செய்யணும் முறை இருக்குது. எதை செய்யணும்? உதாரணத்துக்கு பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல ஒரு சஹாபி துஆ சொல்லி கொடுக்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க. தூங்கும் போது படுக்க போகும்போது இந்த துஆ ஓதிட்டு படு, இந்த துஆ சொல்லி கொடுக்கறாங்க. அந்த துஆவுல ஒரு வார்த்தை வரும், ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்த வ நபியிக்கல்லதி அர்ஸல்த. அந்த துஆவுல ஒரு பெரிய வாசகத்துல சின்ன வாசகம் ஒன்று வரும். இந்த சஹாபி மனப்பாடம் பண்ணிட்டு ரசூலுல்லாஹ்ட்ட ஒப்பு வைப்பார். கரெக்டா மனப்பாடம் பண்ணிருக்கனா பாருங்க. அப்ப என்ன செய்வார்னு கேட்டா, ஆமன்து பி கிதாபிக்கல்லதி அன்ஸல்தன்னு கரெக்டா சொல்லிடுவாரு. வ நபியிக்கல்லதி அர்ஸல்தங்கிற இடத்துல நபிங்கிறதுக்கு பதிலா ரசூலிக்கன்னு போட்டுருவார். நபியிக்கல்லதி அர்ஸல்தன்னா என்ன அர்த்தம்? நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்னு அர்த்தம். ரசூலிக்கல்லதி அர்ஸல்தன்னா என்ன அர்த்தம்? நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்னு அர்த்தம். ரெண்டு ஒண்ணு தானே. நீ அனுப்புன நபியை நம்புனேன்றாலும் அதான் அர்த்தம், நீ அனுப்புன ரசூலை நம்புனேன்றாலும் அதான் அர்த்தம். நபினாலும் அவங்க தான்,
ரசூல்னால அவங்க தான். நம்மளே அவங்களை எப்படி பேசுவோம்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவோம். அப்ப நபின்றால் அவங்க தான், ரசூல்னால அவங்க தான். அப்ப ரசூல்ல என்ன சொல்லி கொடுத்தாங்க? ஓ நபிக்கு அல்லது அர்சல்தன்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் என்ன திருப்பி சொன்னாரு? ஓ ரசூலுக்கு அல்லது அர்சல்தன்றாரு. ரசூலா என்ன செஞ்சாங்க தெரியுமா? லா அப்படி சொல்லக்கூடாது. நபி நான் சொன்னது சொல்லுவேன், அதிக பிரச்சனையா? நான் நபிக்கு என்ன சொல்லணும், ரசூலுக்கு என்ன மாத்தினா அதுக்கு பேர் திக்ரு இல்ல. அதுக்கு ஒரே அர்த்தமா இருந்தாலும் சரி, அதை விட நல்ல அர்த்தமா இருந்தாலும் சரி, நான் சொன்னதான் நீ சொல்லணுமே தவிர ஓ இஷ்டத்துக்கு அப்படி மாத்துவேன்னு திருத்துறாங்க. அப்ப நபிங்கிறதுக்கு பேர ரசூலுங்கிறது திருத்துறாங்களே. இன்னும் சொல்ல போனா கிராமர் படி பார்த்தா அந்த இடத்துல இவர் சொன்னதான் கொஞ்சம் நல்லது. நபிக்கு அல்லது அர்சல்த என்பதை விட ரசூலுக்கு அல்லது அர்சல்தங்கிறத பொருத்தமானது. அர்சல்ங்கிற வார்த்தை ரசூல்ல இருந்து வந்தது. ரசூல் அர்சல்த ரேசின் லாம், நபிக்கு அர்சல்தக்கு மேட்ச் ஆகாது. அவர் தான் கொஞ்சம் மேட்சான வார்த்தையை சொல்றாரு. ஆனா ரசூல் என்ன பண்ணிட்டாங்க? நான் சொன்னதான் நீ சொல்லணும். நான் நபிக்கு அல்லது அர்சல்தன் அதை சொல்லு, ரசூலுக்கு அல்லது அர்சல்தன் அதை சொல்லு, நீங்கிறாதேங்கிறாங்க. நீ எப்படி வந்துகிட்டு இல்லல்லாங்க, நீ எப்படி ஹக்குத்து ஹக்கும்ப, நீ எப்படி இல்லாத ஒண்ணெல்லாம் திக்ருங்கிற பேர்ல சொல்லுவ? அது மாத்திரம் இல்ல, திக்ரை எப்படி சொல்லணும்? சத்தம் இல்லாம சொல்லணும், மனசுக்குள்ள சொல்லணும். நம்ம தக்பீர் சொன்னோம் அல்லாஹ் அக்பர்னு, இது திக்ருக்காக சொல்லல. இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறோம் அப்படிங்கறத எல்லாரும் ஆதரிக்கணும் ஒரு அடையாளத்துக்கு சொன்னீங்க, திக்ருக்கு சொல்லல. இத திக்ருனா என்ன? சுப்ஹானல்லாஹ் 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 அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அப்படி ஒரு சொல்லையே திருப்பி திருப்பி உருப்பு போடுவது, அதான் திக்ரு என்பது. இது எப்படி செய்யணும்? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உதுகுர் ரப்பக ஃபீ நஃப்ஸிக, உன்னுடைய ரப்பை இறைவனை உன் மனசுக்குள்ள திக்ரு செய்யி. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். திக்ரு எப்படி செய்யணும்? மனசுக்குள்ள திக்ரு செய். கொஞ்சம் சத்தம் போட வேண்டி வந்தா வதூனல் ஜஹ்ரி மினல் கௌலி, லேசான சத்தத்துல இப்படி சொல்லுங்க, சுப்ஹானல்லாஹ் 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 இப்படி சொல்லுங்க. என்ன சொல்றேன்னு உனக்கு மட்டும் கேட்கிற மாதிரி சொல்லு, இல்லன்னா சத்தம் வராத அளவுக்கு சொல்லிக்க. இவ்வளவுதான திக்ரு. நீ சத்தத்தையும்